மனித வாழ்க்கையில் நாம் எந்த துறையில் இருந்தாலும், எந்த பணிகளில் இருந்தாலும், எந்த காரியங்களை செய்தாலும் எப்பொழுதும் இரண்டு விஷயங்களை மறந்துவிடக்கூடாது. ஒன்று, நம்மை படைத்த ரப்பு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய கண்காணிப்பை விட்டும் அவனுடைய பார்வையை விட்டும் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் நாம் நீங்கியவர்கள் இல்லை என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை. இரண்டாவது, எந்த நேரத்தில், எந்த வயதில், என்ன நிலையில், எந்த இடத்தில் எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. அதனாலே மரணத்தை பற்றி உண்டான சிந்தனை, இந்த இரண்டும் மனித வாழ்க்கையிலே புத்திசாலியான மனிதன் இந்த இரண்டையும் மறக்க கூடாது என்று சொல்வார்கள் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். அருமையான பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுக்குரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், மனிதனுடைய எல்லா விதமான கற்பனைகளையும் மனித ஆசைகளை எல்லாம் முறியடித்து விடக்கூடிய மரணத்தை பற்றி உண்டான சிந்தனையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். அப்படி நினைப்பது இருக்கிறதே நம்முடைய வாழ்வை ஒரு பக்குவப்படுத்தும், பாவமான செயல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும், நன்மையான அமல்களை செய்வதிலே நம்மை தூண்டும், தீய குணங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தீர்மானம் வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த கணக்கு கிடையாது, உடனே அஜல் வந்துடும். எப்படி மனிதனை ரிசுக்கு தேடி வருகிறதோ, ரிசுக்கு நாம ஒண்ணும் தேடி போறதில்லை, ரிசுக்கு நம்மளை தேடிதான் வருது. ரிசுக்கு எப்படி மனிதனை தேடி வருகிறதோ அதே மாதிரி அஜலும், ஒரு மனிதனுடைய முடிவும் மரணத்தை தேடித்தான் வருகிறது. 1980 டோக்கியோ விமான நிலையத்தில தரை இறங்குவதற்கு 3 நிமிடம் தான் இருக்கிறது விமானத்திற்கு. பிரபலமான சம்பவம். 3 நிமிடங்கள் தான் அறிவிப்பு செய்து விட்டார் விமானி, தரையிறங்க போகிறது, தயாராக இருங்கள், எல்லாவற்றையும் அறிவிப்பு செய்து விட்டார். 3 நிமிடங்கள் தான் தரையிறங்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் வெடித்து சிதறிய விமானத்திலே 250 பேர் கொஞ்ச நேரத்தில் உடனடியாக எல்லோரும் கருகிவிட்டார். உண்மையானவர்களே, நினைத்து பார்த்திருப்பார்களா? கற்பனை செய்திருப்பார்களா? எவ்வளவு பேர் வெளியிலே உறவினர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதனாலே அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தர வேண்டும். அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அது கேட்காம இருக்க கூடாது, அதை கேட்க வேண்டும். ஆனால் மரணத்தை பற்றி உண்டான எண்ணம் உலகத்தில் நடக்கத்தானே செய்கிறது, பார்க்கத்தானே செய்கிறோம். வயது கணக்கு இருக்கிறதா? என்ன காரியம் என்று கணக்கு இருக்கிறதா உலகத்திலே? அருமையான பெருமக்களே, அஜல் வந்து விட்டது என்று சொன்னால் எந்த பெரிய வேலையில நம்ம ஈடுபட்டு இருந்தாலும் சரி, இல்லை அவர் ரொம்ப உயர்வான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் தாமதிப்பெல்லாம் அல்லாஹ் தாமதிக்க மாட்டான். அல்லாஹு தாலா நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட்டான் பைத்துல் முகத்தஸை கட்டும்படி. பைத்துல் முகத்தஸை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய பணிகள் நிறையவிடவில்லை. ஆனாலும் கூட கட்டி கொண்டிருக்கும் பொழுதே அஜல் வந்துருச்சு. வேற முடியல, அல்லாஹ்தான் கட்ட சொன்னான், அல்லாஹ்தான் கட்ட சொன்னான், வேலை முடியவில்லை, ஆனால் அஜல் வந்துருச்சு. அல்லாஹ் சொன்னா நீங்க ஒரு சேர்ல உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சாங்க. வச்சு அப்படிதான் வஃபாத்தானாங்க. ஆனா ஜின்கள் இவங்க இருந்தா தான் வேலை பார்க்கும். அல்லாஹ் அதனால உட்கார வச்சுட்டான். ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத்த மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சாத்தா. குர்ஆன் சொல்கிறது. அதாவது அவங்க மௌத்தாயிட்டாங்கிறத அந்த ஜின்கள்லாம் எப்ப தெரிஞ்சிச்சுன்னா கரையான் அரிக்க ஆரம்பிச்சிருச்சான். கரையான் இதுல அரிக்க ஆரம்பிக்கிறதுனா எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கணும், இருந்தால் இந்த பொருள்ல கரையான் அரிக்கும். கரையான் அரிச்சு அதை சாஞ்ச பிறகுதான் ஆகா நமக்கு எல்லா விதமான ரகசியமும் மறைவானதெல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, ஒரு கதை நடக்கலையேன்னு ஜின்கள் அப்பதான் விளங்கிச்சுன்னு சொல்லி சொல்றான். அதாவது எந்த பெரிய வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த வேலையெல்லாம் செய்யும் பொழுது, இவ்வளவு உயர்ந்த பணிகள்லாம் செய்யும் பொழுது நமக்கு உடனடியா வராது, இந்த நேரத்துல வராதுங்கிறது அல்ல. அஜல் வந்து விட்டது என்று சொன்னால், அஜல் வந்து விட்டது என்று சொன்னால் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி பிடிக்கணும் அல்ல பிடிச்சிருவான். அல்லாம தன்தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாறு எழுதுகிறார்கள். ஒரு மலை அடிவாரம், கடுமையான வளைவுகள் நிறைந்த ஒரு பகுதியிலே ஒரு ஆள் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பஸ்ஸை நிறுத்துகிறார். நிறுத்துறதுக்கு உண்டான சூழலே இல்ல, அங்கன இப்படி நிறுத்தக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை நிறுத்துகிறார். ஏங்க நிறுத்துறீங்கன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. இல்ல ஒரு பெரிய மனுஷர் கை காட்டுறாரு, ஒரு பெரிய மனுஷர் கை காட்டுறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி யாரு பெரிய மனுஷன் ஒண்ணும் தெரியலையேன்னாங்க. ஏறி உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரத்துல அவரு மூத்தாயிட்டாரு. யாரு? டிரைவர். அப்போ ஏறி வந்த ஆள் யாருங்க? மலக்குல் மௌத் வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க பார்வைக்கு தெரிஞ்சிருக்குது மலக்குல் மௌத்.
அவர் அப்படி நிப்பாட்டி வாங்கினதுனாலதான் அவ்வளவு பேர் ரூபம் விளைச்சிச்சு. அதனாலதானே, இல்லை என்று சொன்னால் நிலை மாறி இருக்க வந்தவா. யாரை எந்த நேரத்தில் எப்படி எந்த கட்டத்தில் அல்லாஹ் நாடுகிறானோ அது நடக்கும். அதனால நாம துன்யாவுல மௌத்தாகாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதான். பிறந்தால் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும். அதனால் அதை பற்றி உண்டான ஒரு எண்ணம் புத்திசாலியான மனிதன் அதை பற்றி யோசிப்பான், கவனத்தில் வைத்திருப்பான் என்று பெருமக்கள் சொல்கிறார். நம்ம எல்லாம் தெரிந்த பிரபலமான வரலாறு தானே. சுலைமான் இஸ்லாமுடைய மந்திரி ஒரு ஆளு, சுலைமான் இஸ்லாமுடைய மந்திரி. அவங்க மந்திரி சபையில இருந்துட்டு இருக்கும் பொழுது சுலைமான் அலி இஸ்லாம பாக்குறதுக்காக ஒரு ஆள் வந்தால் அந்த மந்திரி நபியுல்லாஹ் சுலைமான் அலி இஸ்லாம்கிட்ட சொல்றாங்க, ரொம்ப விவரமான ஆள் அவரு. இந்த மாதிரி அவர் என்ன ரொம்ப முறைக்கிற முறை எனக்கு சரியா தெரியல, ஒரு லெவல்ல அவர் மாதிரியா பாக்குறாரு, அதனால எனக்கு பயமா இருக்குது. நாங்களாம் மந்திரி என்னங்க செய்யணும்னு கேட்டாங்க. இல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தான் காட்டை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறானே, அதனால இங்க இருந்து எங்கேயாவது தொலை தூரத்துல என்ன கொண்டு போய் விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தொலை தூரத்துல யாருன்னு கேட்டாங்கண்ணா. வந்தால் யாருன்னு மறக்கல் போது, அப்படியா என்ன எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்லுங்க, இங்க இருந்து உங்க காத்துக்கு உத்தரவிடுங்க. கொண்டு விட்டாங்க, இந்தியாவில தான் கொண்டு விட்டாங்கன்னு வருது. அங்க இருந்து காத்துக்கு உத்தரவிட்டாங்க, இந்தியாவில இருந்து. அடுத்த நாள் சுலைமான் இஸ்லாம் பாக்குறதுக்கு வழக்கல் மௌத்து வர்றாங்க. ஏங்க நேத்து ஒரு ஆளவி ரொம்ப முறைச்சி நாம என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. சொன்னாங்க, யா நபி அல்லாஹ் இன்னி தகல்து அலைஹி துஹா, ஒரு துஹாவுடைய நேரத்தில் நான் இங்கே வந்தேன், அந்த நேரத்தில் அவரை நான் பார்த்தேன். ஆனால் வகத் அமரனி அல்லாஹ் அன் அக்பில் ரூஹஹு பஅத ظஹரி ஃபில் ஹிந்த், துஹாவுடைய நேரத்தில் நான் வர்றேன், ظஹருக்கு பின்னால இந்தியாவை வச்சு அவருடைய ரூஹ வாங்கணும்னு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கான். நம்ம பார்த்தேன், இந்த மனுஷன் இங்க எப்படி இருக்கிறார், எந்த விமானத்தில் ஏறி போனாலும் போக முடியாது. அதனால இவரை எப்படி அங்கு போய், சரி நமக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொல்லி நான் அதுக்கு பிறகு என்னங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அவர் இங்க இருக்கிறாரே, அஜிப்து அன்னஹு இந்தக், நான் ஆச்சரியப்பட்டு விட்டேன் உங்களுடைய சபையில் அவர் இருக்கிறாரேன்னு சொல்லி. என்னங்க நடந்துச்சுன்னாங்க. சரி அல்லாஹ்வுடைய உத்தரவுங்கிறதுக்கு அங்க போனேன், அவர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அவர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு உண்மையானவர்களே. அதனால மரணம் என்பது மனிதனை அது துரத்தி கொண்டே இருக்கிறது, தேடிக்கொண்டே இருக்கிறது, ரிஸ்க் தேடுவதை போல. சொன்னாங்க 99 வகையான மரணம் மனிதனை துரத்துகிறதுன்னு சொன்னாங்க. ஒன்னு அல்ல, முதுமை, நோய், எதிரி, சுனாமி, விஷம், சூனியம். பட்னாபுரம் சொல்வார், தலைக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு கரண்ட் சொல்வார். பட்னாபுரம் சொல்லுவார், ரோட்ல போகும் பொழுது என்ன செய்யும், அங்க பார்த்தா கரண்ட் தலைக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு வயிறு வத்தி விழுந்தா போதுமேங்குவா. 99 வகையான மரணம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க சல்லாசன். அதனால் அதை பற்றி நினைத்து பார்ப்பது ஒரு புத்திசாலிக்குண்டான அடையாளம் என்பதை நமக்கு பெருமக்கள் நினைவுபடுத்துவார். உண்மையான பெருமக்களே, நபிமார்கள்ட்ட மாத்திரம்தான் அனுமதி கேட்டு ரூஹ் வாங்குவாங்க. அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கௌரவம். மனித சமுதாயத்திலே உன்னதமானவர்கள் என்ற காரணத்தினாலே அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு கௌரவம். அதனால அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுதான் ரூஹ் வாங்குவாங்க. ஸல்லல்லாஹு இடத்துல ஒரு நாள் மலக்குல் மௌத் வந்தாங்களாம். ஸல்லல்லாஹு இடத்துல வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், அஜித் ஜாயிரன் அம் காபிலா, என்னங்க சும்மா சதிச்சு போறான்னு வந்தீங்களா, ரூஹ் வாங்க போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்களாம். அஜித் ஜாயிரன் அம் காபிலா, சும்மா சந்திச்சுட்டு போறன்னு வந்தீங்களா அல்லது ரூஹ் வாங்கிட்டு போக வந்தீங்களா? 12ஆம் நாள் திங்கட்கிழமை காலை. அதற்கு செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குல் மௌத் சொன்னாங்களா, ஜிஹ்து ஜாயிரன், நான் உங்களை சந்திக்கத்தான் வந்தேன், நீங்க அனுமதிச்சா ரூஹ் வாங்கிட்டு போறேன், நீங்க அனுமதிச்சா ரூஹ் வாங்கிட்டு போறேன் சொன்னாங்களா. ரப்பு எப்ப அனுமதித்தானோ எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஜிப்ரீல நான் பார்க்கணுமேன்னு சொன்னாங்களாம். ஜிப்ரீல் இருக்கிறாங்க, வந்துட்டாங்க. ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்களா, பஷீர் யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே பஷாரத்தை சொல்லுங்க, ஏதாவது சோபனம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ஹபீபே, அவருடைய வருகைக்காக வானம் அப்படியே ஜொலித்துக் கொண்டிருக்கு, வானம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கு, வானத்தின் மலக்குமார்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உங்களுடைய வருகை வான் மண்டலத்தினுடைய ஒரு சோபனமாக இருக்கிறது. பஷீர் யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே ஏதாவது சோபனம் சொல்லுங்க. 2வது 3வது கேட்கிறாங்க. இவரெல்லாம் விளங்கிக்கிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனம்னு எதை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய உம்மத்துமார்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பின்னால் தான் இதர சமுதாயத்தினர்களே சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி. அருமையானவர்களே, அதனால
அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு ரூஹ் வாங்கப்பட்டுச்சுங்கிறத வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். அதனால மனிதனுடைய வாழ்க்கையில அதாவது நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் போயாச்சுன்னா என் பிள்ளை என்ன ஆகும், மக்கள் என்ன ஆகும், நண்பர்கள் என்ன ஆகுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் அழுவாங்களே போவாங்களே. நம்ம கசாரி சொல்லுவாங்க, நீ அதை நினைக்க, அதை ஒன்ன நினை, உனக்கு பின்னால அவங்களுக்கு ரப்பு இருக்கிறான், பாத்துக்கிடுவான் அவங்கள. அல்லாஹ் பொறுப்பேற்று இருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்குமான ரிஸ்கை அவன் பொறுப்பேற்று இருக்கிறான், பார்த்துக் கொள்வான். உன்னை பார்க்க இயலுமா? உன்னுடைய மரணத்திற்கு பின்னால் உன் நிலை என்ன ஆகும்? உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்லுவான். என் ரப்புக்கு எனக்கு பின்னால என் ரப்பு என்ன பாப்பானா ஒழுங்கா என்று நீ கவலைப்படுன்னு சொல்லுவான். அதுதான் புத்திசாலியினுடைய அடையாளம். மகா அலெக்சாண்டர் இருக்கிறாரே, உலகத்தினுடைய பெரும் பகுதியை கட்டி ஆண்டவர். கடும் நோய், 12 வருஷத்துல உலகத்துல கிரேக்கத்திலிருந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதியை கூட தன்னுடைய ஆளுமையை கொண்டு வந்தவர் தான். ஆனால் தன்னுடைய 32வது வயசுல அவர் இறக்கிறார். இறக்கு முன்னால் உயிர் எழுதி வச்சிருந்தாராம். சமூகம் எழுதுறாங்க இல்லையா, உயிர் எழுதி வச்சிருந்தாராம். அதாவது நான் இறந்தால் என்ன டாக்டர்கள் தான் சேர்ந்து என் ஜனாசாவை தூக்கிட்டு போகணும். முதல் விஷயம், மற்ற யாரும் தூக்கக்கூடாது, எல்லா டாக்டரும் சேர்ந்து ஜனாசாவை தூக்கிட்டு போகணும். 2வது, போற வழியில பெரிய சொத்துக்கு அதிபதி. அன்னைக்கு இந்தியாங்கிறது பரந்த இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்தியா, அந்த பகுதியெல்லாம் ஆளுமை அவருக்கு. அதனால போற வழியில பணத்தை எல்லாம் அப்படி வீசிக்கிட்டே போங்க. 3வது, என்னுடைய உடம்புல இந்த கையை மட்டும் வெளியில தெரிகிற மாதிரி வச்சுக்கணும் ஜனாசா. ஏன்னா இந்த உலகத்துல ஏன் டாக்டர்கள் சுமக்கிறேன்னு சொன்னா, எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட, இவ்வளவு வலிமையான நெருக்கமான டாக்டர்கள் இருந்தும் கூட அவங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியல. இதை விளங்கட்டும் துன்யா. 2வது, நான் அள்ளி குவித்தேன், இதுதான் என்னை பாதுகாக்கும் என்று நினைத்தேன், ஒன்றுமில்லை, என்னுடைய பணம் எனக்கு உதவவில்லை. அதை உலகம் உணரட்டும் என்பதற்காக நான் அப்படி பணத்தை தூக்கி போட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி கையை விரிச்சிட்டு நான் எவ்வளவு பெரிய அரசரா இருந்தாலும் போகும் பொழுது வெறுமனே தான் உலகத்தை விட்டு அவர் பிரிகிறார் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று மகா அலெக்சாண்டர் சொன்னதான் அவர் வரலாறை சொல்வார். அருமையான பெருமக்களே, அதனால ஒரு மனிதன் எந்த வயசா இருந்தாலும் சரி அதை யோசிக்க, ஆனா நீண்ட வயசு ஆசைப்படும், அது வேற விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கைருன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மன் தால உமருஹு வ ஹஸன அமலுஹு, நீண்ட வாழ்நாளும் நல்ல அமல்களும் பேணுதலான நல்ல அமல்களை செய்கிறார், நீண்ட ஹயாத்தை பெற்றிருக்கிறார், பாக்கியமான மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார். அல்லாஹ் நம்மையும் அப்படி ஆக்கி அருள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், திடீர் முசீபத்துகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமா? எதிர்பாராத திடீர் முசீபத்துகள் உங்களை வந்தடையாமல் இருக்க வேண்டுமானால் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். காலையில 3 தடவை ஓதுங்க, சாயங்காலம் 3 தடவை ஓதுங்க. காலையில 3 தடவை ஓதுனா சாயங்காலம் வர திடீரென்று ஏற்படக்கூடிய முசீபத்துகள் ஏற்படாது. அது மாதிரி மாலையில நீங்க ஓதுனீங்கன்னா அடுத்த நாள் காலை வரை திடீரென்று எதிர்பாராத முசீபத்துகள் உங்களை வந்தடையாது என்று சொல்வார். அருமையானவர்களே, அதனாலே நல்ல ஒரு புத்திசாலியான மனிதன் என்பவன் மரணத்தை பற்றி சிந்திப்பான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா. வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை அல்லாஹ் பாக்கியமா ஆக்கி அருள்வானா. நிறையான அந்த ஆகிரத்தினுடைய மறுமையிலே வெற்றி பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.